நெகிழ வைக்கும் தல அஜித் என்று சொன்னாலே இன்று அனைவருக்கும் பிடிக்கும். அந்த அளவிற்கு அவர் எல்லோரிடமும் இனிமையாகவும் மரியாதையுடனும் பழகுவார். எளியவருக்கு தாமாக முன் வந்து உதவி செய்வார் என பலரும் அவரை புகழ்வார்கள். அவர் இன்று அனைவரும் தன்னையே நோட்டமிடும் அளவிற்கு தன் தகுதியை உழைப்பின் மூலம் உயர்த்தியிருக்கிறார். ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருப்பார் என்பார்கள். அது அஜித்தின் வாழ்வில் உண்மைதான். அவர் காதலித்த நடிகை ஷாலினி அவரின் உயர்வுக்கு உறுதுணையாக இருந்தவர். அஜித் பலமுறை இக்கட்டான நேரத்தில் இருந்தபோது உடனிருந்து அவருக்கு பலம் சேர்த்தார் ஷாலினி. உண்மை காதலுக்கு இந்த ஜோடியும் ஒரு உதாரணம். கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்குள் இவர்கள் ஒரு எடுத்துக்காட்டு தான் என்று மகிழ்வுடன் சொல்லலாம். அமர்கலம் படத்தில் தொடங்கிய இவர்கள் காதல் திருமணத்தில் கைகூடியது. அதில் இருவரும் உன்னோடு வாழாத வாழ்வென்ன வாழ்வு பாடல் இவர்களுக்கு எழுதப்பட்டது போல் இருக்கும். அந்த தம்பதிக்கு இன்று திருமண நாள். ஏப்ரல் 24, 2000 இவர்களுக்கு திருமணம் நடைபெற்றது. தமிழ் சினிமாவில் காதல் ஜோடி என்றால் எல்லோருக்கும் இவர்கள் தான் முதல் ஞாபகத்திற்கு வருவார்கள். அந்த அளவிற்கு இருவரும் தங்களது காதலை இன்று வரை மற்றவர்களுக்கு உதாரணமாக இருக்கிறார்கள். தல அஜித் வேலை வேறு குடும்பம் வேறு என அழகாக இரண்டையும் சமமாக நடத்தி வருகிறார். இவர்களை போன்ற இன்னொரு அழகான ஜோடி என்றால் சூர்யா ஜோதிகா காதல் ஜோடிதான். தற்போது தல அஜித் ஷாலினி 19 வருட திருமண நாளை ரசிகர்கள் செம்ம மாசாக கொண்டாடி வருகிறார்கள். சூர்யாவின் புதிய படத்தில் இணைந்த ரவுடி பேபி பிரபலம். தமிழ் சினிமாவில் தனக்கென ஒரு இடத்தை பிடித்திருப்பவர் சூர்யா. இவரின் படங்களுக்கு தென்னிந்திய அளவில் வரவேற்பு இருக்கும். சூர்யாவின் நடிப்பில் அடுத்ததாக என்ஜிகே, காப்பான் என இரு படங்கள் அடுத்தடுத்ததாக வெளியாக உள்ளன. அதிலும் அடுத்த மாதம் 31ஆம் தேதி வெளியாக உள்ள செல்வராகவனின் என்ஜிகே படத்தின் மீது எதிர்பார்ப்பு எகிரியுள்ளது. அதனைத் தொடர்ந்து காப்பான் படத்திலும் நடித்து முடித்து விட்டார். இவ்விரு படங்களின் படப்பிடிப்பு முடிவடைந்து விட்டதால் சூர்யா தனது 38வது படமாக இறுதி சுற்று பட இயக்குனர் சுதா கோங்கராவின் இயக்கத்தில் நடித்து வருகிறார். இப்படத்தின் தலைப்பு சூரரை போற்று என்றும் இதன் போஸ்டரும் சமீபத்தில் வெளியிடப்பட்டது. இந்த நிலையில் இப்படத்திற்கு இசையமைக்கும் ஜிவி பிரகாஷ் தற்போது அப்டேட் ஒன்றை தனது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். அதாவது இப்படத்தின் பாடல் ஒன்றை ரவுடி பேபி பாடலை பாடிய பாடகி தீ பாட உள்ளாராம். மேலும் இவர் இறுதி சுற்று படத்திலும் பாடல் ஒன்றை பாடுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. நியூஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம கிரீன் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எவ்ரி ஃப்ரைடே இந்த தலை போட வருமா ஷோவை நாங்க போஸ்ட் பண்ணிடுவோம். நீங்க மறக்காம பாருங்க.